தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வமே மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வமே மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானதம் சாந்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பரமாமுதனம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரியவா வார்த்தையை மதிக்கணும்னு யார் சொல்கிறா, பெரியவா வார்த்தையை மதிக்கணும்னு யார் சொல்கிறா. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். யார் சொல்கிறான்னா இந்த இன்சிடெண்ட்டை நல்லா கேட்டால் தான் தெரியும். ஒரு நாள் வந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு பஸ் நிறைய பக்தர்கள் வந்து சேர்ந்தால் மகாபெரிவாவை கேட்டால் என்ன விஷயம் அப்படின்னார். இவருக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டார். பெரியவா தரிசனம் முடிஞ்சு நாங்கள் கர்நாடகா போகிறோம் அப்படின்னார். கர்நாடகாவில் எங்கெல்லாம் போக பெரியாள் அப்படின்னா, மங்களூர் போயிட்டு அப்புறமா தலைக்காவேரி அங்கே ஸ்நானம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, உடுப்பி, கொல்லூர், அப்புறம் ஸ்ருங்கேரி, கட்டீல் அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கும். பெரியவா அந்த இடத்துல தடுத்து சொன்னாலாம், நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு முக்கியமான ஒரு க்ஷேத்திரத்தை விட்டுட்டேலே அப்படின்னா அவள் முழிச்சா. ஹொரநாடு அன்னபூர்ணியை விட்டுட்டேலே அப்படின்னா சரி, இப்போ நான் சொல்கிறபடி போங்க, மங்களூர், அப்புறம் ஸ்ருங்கேரி, அப்புறம் அங்கே துங்காஸ்தானம் பண்ணிவிட்டு ஸ்ருங்கேரி ஆச்சாரியாவை தரிசனம் பண்ணுங்க, சாரதாம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இடங்கள்லாம் போய்க்குங்கோ அப்படின்னா அவள் சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டான். மங்களூர் போனால், மங்களூர் போய் முடித்த பிறகு ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கியிருந்திருக்கா. தங்கி முடித்து வெளியில் அடுத்தது கிளம்பணுன்னும் போது ஒரு குரூப் இருக்கு என்ன சொல்லியிருக்கா, டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா பெரியவா சொன்னபடி போனால் நடக்காது. ஆனால் நம்ம வந்து தலைக்காவேரி போயிட்டு முதல்ல ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் ஸ்ருங்கேரி போயிட்டு மற்ற இடங்கள்லாம் போய்க்கலாம் அப்படின்னு அவள் சின்ன வைலேஷன் கொடுத்தாலாம். அதுக்கு மெஜாரிட்டி அவள் ஒத்துண்டாதனால எல்லோரும் ஒத்துன்ட்டா, கிளம்பிட்டா. அவள் டைம் சேவ் பண்ணணுன்றவா அவள் அப்படி பண்ணுறா. பெரியவா எதுக்குன்னு தெரியாது, பெரியவா சொல்கிறத கேட்டால் தானே. கிளம்பி போயிட்டா. பஸ்ஸு வந்து தலைக்காவேரி போச்சு. ராத்திரி 8 மணி தலைக்காவேரி வந்து போன பிறகு ராத்திரி வந்து 8 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே ஸ்நானங்கன்னா முடிச்சுட்டு ஸ்ருங்கேரிக்கு கிளம்பினான். ஸ்ருங்கேரி கிளம்பினா மலைப்பாதை வழியாக, மலர் ரூட், அது வந்து ஹில் ஸ்டேஷன் இல்லையா, அது வழியாக போக வேண்டியதே இருந்தது. அப்போ வந்து 1-2 டயரில் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சர் ஆகி அது ஏர் லீக் ஆகிட்டே இருக்கிறது தெரியுது. ராத்திரி 10 மணி ஆயிடுத்து. ஸ்டெப்னிலாம் ரெடி பண்ணி அதெல்லாம் மாட்டி கிளம்பி இப்போ வந்து 11 மணிக்கிட்ட ஆகிடுது ராத்திரி. இப்போ போன இதில் அவருக்கும் வழி தெரியாத போல இருக்க அந்த டிரைவருக்கு ரூட்டு மாறிட்டு ஒரு இடத்துல வந்து வழியில் வந்து ஒருத்தர் தடுத்தாராம். தடுத்துட்டு அவர் சொன்னார், எங்கே போகணும் அப்படின்னாராம். கேட்டிருக்கார் பஸ்ஸை நிறுத்தி. ஸ்ருங்கேரினா 16 கிலோமீட்டர் முன்னாடியே நீங்கள் ரைட் சைடில் திரும்பி இருக்கணும், ஆனால் லெஃப்டில் திரும்பிட்டீங்க. இப்படி போனீங்கன்னா ஸ்ருங்கேரிலாம் வராது. இனிமேல் நீங்கள் வந்து இதில் திருப்பவும் முடியாது, அது நேராக ரோடு, அது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் பின்னாடியே தான் போகணும், ரிவர்ஸ்லேயே போய்க்க வேண்டியதான் அப்படின்னாலாம். பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, என்ன பண்ணுறது. சின்ன ரோட்டில் யூட்டர்ன் அடிக்க முடியல, அதனால் அப்படியே போயிட்டே இருந்தாலாம். அது ஏற்றம் இறக்கம் வருமே. திடீர்னு என்ன இருக்குது, பிரேக்கு அப்ளை பண்ணால் பிரேக்கு ஒர்க் பண்ணல அவளுக்கு. அதனால் 12 மணி இப்போ ராத்திரி இருக்குது போல இருக்கு. அப்போ ராத்திரி 12 மணிக்கிட்ட ஆகிடுது. பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு தெரியுது. அதனால் திரும்பி அது வந்து அமைக்கிட்டே இருக்கார். ஆனால் அப்படி ஸ்டீப்பான ரோடாக இருக்குது, கீழே இறங்கிட்டே இருக்குது. அது ரிவர்ஸில் வேறு இருக்குது. யாரை வேண்டிப்பாவா உள்ள பஸ்குள்ளே இருக்கவங்களாம் சாரதாம்பா மகாசன்னிதானம், சிங்கேரி அதை கூப்பிடுறா. மகாசன்னிதானம் மகாபிரிவா அப்படின்னு கத்துறா. அவள்லாம் ஒரே கத்துறா, என்ன ஆகும்னே தெரியலையே.
அதனால் கத்தின்ண்டே இருக்காவா. திடீர்னு அவர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் சொன்னார், பிரேக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னார். நல்ல காலம், பிரேக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு வந்துட்டு எந்த பக்கம் டேர்ன் பண்ணுமோ அந்த இடமும் வந்துட்டார். அதுக்கப்புறம் வேறு ஒரு ரூட் வழியாக போய் சிங்கேரி வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் அந்த ரோடு எண்ட்லேயே ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர் வெயிட் பண்ணியிருந்தாராம். வந்து நிறுத்திட்டு சொன்னாராம், வாங்க எங்கள் மடத்துக்கு, சிங்கேரி மடம் தானே போகிறீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பஸ்ஸில் ஏறிண்டாராம். இவர் வந்து இறங்கினாராம். வந்து அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு உப்புமா பண்ண சொல்லிட்டா சிங்கேரி ஆச்சாரியர் நீங்களாம் வரீங்கன்னு தெரியும், ஒரு 50-55 பேர் வர, அவளுக்கெல்லாம் அரிசி உப்புமா பண்ணி இதெல்லாம் பண்ணிவிடும் அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் இது ஸ்டார்ட் பண்ணுவா, கார்த்தால் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே ஆச்சாரியில் பார்க்கலாம் அப்படின்னாலும். அதனால் அவளுக்கு என்னென்னு தெரியல, எப்படி அவருக்கு தெரிஞ்சுது. அவர் 50-55 பேர்னா பெரியவா சிங்கேரி ஆச்சாரியர் கூட பேச மாட்டாளா, செல்ஃபோன்லாம் வேணாம் அவருக்கு, அவளுக்குள்ளேயே அவளாக பேசிப்பான், மானசீகமாக அவளுக்கு பேசிக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து கார்த்தால தரிசனம் பண்ணும்போது சிங்கேரி அபிநவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள், அவர் தான் இப்போ மகாசன்னிதானம், அவர்கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க வந்தோம் அப்படின்னு. அவர் வந்து அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு அவர் சொல்லிக்கல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், பெரியவா வார்த்தையை மதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அவர் ஏன் இப்படி சொன்னார் என்னன்றது அவளுக்கு புரியல. அங்கே தானே இருந்திருக்கார் நீங்கள் முழுக்க தரிசனத்துக்கு எல்லா சன்னதியும் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு. அப்போது அந்த கூட வந்து அந்த எந்த சாஸ்திரிகள் வந்து இவளுக்கு கைட் பண்ணாரோ அவர் சொன்னாராம், ராத்திரி 12 மணி அப்படி இருக்கும், 12 மணிக்கு தான் இவளுக்கு ரிவர்ஸ் வந்துட்டே இருந்தது. அங்கே இது பிரேக் வந்து எதுவும் அப்ளை ஆகாமல் இருந்தது, பிரேக்கே போயிடுத்து, ஃபெயிலியர். அந்த நேரத்தில் வந்து அபிநவ வித்யாதீர்த்தர் வந்து அவர் ரூமில் அவர் உள்ளே இருந்தார், அறையில், நான் வெளியில் இருந்தேன். அப்போது திடீர்னு என்ன பண்ணுறாரு இவர் தெரியலையே, ஏதோ லைட் போட்டு ஏதோ ஆச்சாரியால் என்ன லைட் ஏன் போடுறாருன்னு நான் உடனே எழுந்தேன், என்ன தேவையோன்ட்டு பார்த்தா ஆச்சாரியால் வந்து அந்த செவத்தை போட்டு கையால் அப்படி தள்ளிகிட்டே இருந்தார். தள்ளி இப்படி இழுத்து பிடிச்சுட்டு ஏதோ ஸ்லோகத்தை சொல்லிட்டு, அந்த மிருத்யுஞ்ச இதில் வந்து ஆயுஸ் இதுக்காக ஏதோ வருது போல ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே பாராயணம் பண்ணிட்டு தள்ளிட்டு அப்படி அமைக்கின்றே இருந்துட்டு அப்புறம் இது பண்ணி இது பண்ணார். அவ்வளோதான், நான் என்னெல்லாம் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் கார்த்தாலே எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களெல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு ராத்திரி அவளுக்கெல்லாம் ஆகாரம் பண்ண சொல்லிவிடுன்னு முதலே சொல்லிட்டார், ராத்திரியே கூப்பிட்டு சொல்லிட்டார், அதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தோடனே இவ்வளோ நடந்தது விஷயம்னு சொன்னான். அப்படின்னா பெரியவா வார்த்தையை மதிக்கணும்னு ஏன் யார் சொன்னால், இவாளும் ஒன்றும் சொல்லிக்கலையே. ஆனால் பெரியவா வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொன்ன ரூட்டை மாற்றி போனதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சிங்கேரி ஆச்சாரியர்னா பரமேஸ்வரன் இவனுக்கு அவளுக்குள்ளே எல்லாமே தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரபாதேஸ்வரர்.